தூக்கத்தை விரும்பாதே தரித்திரனாவாய். கண் விழித்திரு ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். கண் விழித்திரு ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். அன்பானவர்களே, எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நமக்கு அறிவுரையாக சொல்கிறார். அதாவது இந்த அறிவுரை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்து ஒரு நினைவு தெரியுது பாருங்களேன், ஒரு வயசு, அதாவது ஒரு 5 வயசு 6 வயசு நினைவு தெரியுது பாருங்கள். அந்த வயதிலிருந்து நினைவு இழந்து போகிறோம் பாருங்கள். 90 95 வயசில் இழக்குது பாருங்கள். அந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா மனித பிறவிகளுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். தூக்கத்தை விரும்பாதே தரித்திரனாவாய். பறவைகளை பார், அவைகள் உமக்கு கற்றுக் கொடுக்கும். மிருகங்களை பார், அவைகள் உமக்கு கற்றுக் கொடுக்கும். அதாவது எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பறவைகள் பாருங்கள், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே பறவைகள் விழித்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். மரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாவோ அல்லது மரங்கள் பகுதியில் வீடுகள் இருந்தாவோ தெரியும். வெடிகிறதுக்கு முன்னால் பறவை ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சரீரம் ரொம்ப பலவீனப்படும். எப்போ ஒரு 12 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சோன்னு வைங்களேன், சரீரம் கொஞ்சம் பலவீனமாகும். அப்போ நம்ம படுத்தோன்னா தூக்கம் வந்துடும். நீங்கள் கடினமான உழைப்பாளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வருவாங்க, நல்லா குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. அதிகாலையில் நேரத்தில் இருந்துச்சு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம கடினமாக உழைக்கிறப்ப தூக்கம் தானாக வரும். இந்த தூக்கத்தை குறித்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தூக்கம் எங்கே படுத்தாலும் வரணும். கட்டலில் படுத்தாலும் தூக்கம் வரணும், தரையில் படுத்தாலும் தூக்கம் வரணும், எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம கடினமாக உழைக்கிறப்போ இந்த உடல் சுகத்தை தேடாது, ஓய்வை தான் தேடும். அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அல்லது ஒரு 7 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூக்கம் தான் அந்த ஓய்வு எடுக்கிறது. அந்த ஓய்வு நேரம் முடிஞ்சுன்னு முழிச்சுக்கணும். சதா சோம்பேறித்தனமாக படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி தூக்கத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னா, அப்படி படுத்து இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தரித்திரனாவாய். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போயிடும். பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அப்படி. அப்போ அடுத்தது சொல்கிறார், கண் விழித்திரு, முழிச்சுக்கோ. அதிகாலையில் நேரத்தில் முழிச்சிரு. முழிச்ச உடனே ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லு. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ வேலை செய். அப்போ உனக்கு வேலை செஞ்சினாவே உனக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் கிடைச்சதுனாவே நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நாம் தரித்திரன் ஆகணுங்கிறது இல்லை, அப்பத்துக்கு இறந்த திங்கணுங்கிற அவசியமும் இல்லை. நம் கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியும். அப்போ இரவில் வேலை செய்கிறோம் பாருங்கள், சாயந்தரம் 6 மணிக்கு வேலைக்கு போவான், காலையில் 6 மணி வரைக்கும் வேலை செய்வான். 6 மணிக்கு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சாயந்தரம் வரைக்கும் படுத்து தூங்குவாங்க. மறுபடியும் ராத்திரி வேலைக்கு போயிடுவாங்க. பேருந்து ஓட்டுநர்கள்லாம் பாருங்கள், இரவு நேரத்தில் பேருந்து ஓட்டுவாங்க, பகலில் நல்லா தூங்குவாங்க. அந்த இரவுலையும் தூங்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுங்களேன், குழப்பம் நடக்குமா? அன்பானவர்களே, எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க தூக்கத்தை விரும்பினா ஒரு தேசம் பாதுகாக்கப்படுமா? நினச்சி பாருங்க. அதனால் இந்த வேதம் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற, இம்மானுவேலர் நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான அறிவுரை என்னன்னா, தூக்கத்தை விரும்பாதீங்க. தூக்கத்துக்கு ஒரு லிமிட் வச்சுங்க.
சரி, காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னா என்ன பண்ணுறது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எந்திரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வருகுதா எல்லாத்துக்கும்? அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இன்றைக்கு ராத்திரி நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு வைங்க, நாளைக்கு காலையில் என்ன ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அந்த வேலையினால் நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு படுத்து பாருங்கள். காலையில் அதிகாலையில் நேரத்தில் தானாக தூக்கம் தெளிஞ்சிடும். அப்போ அந்த வேலை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிற போது அடுத்த நாளைக்கு உண்டான வேலை பதிஞ்சிருக்கிறப்ப தானாக தூக்கம் தெளிஞ்சிடும். அன்பானவர்களே, தயவு செஞ்சு தூக்கத்தை விரும்பாதீங்க. இந்த தூக்கம் உங்களை சோம்பேறிகளாக்கிவிடும். கண் விழிச்சிருங்க. வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நம்ம தரித்திரனாக இல்லாமல் ஆண்டோட சமூகத்தில் அப்பத்தை புசித்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்தி அடைஞ்சவங்களாக நாம் இருக்கலாம். ஆண்டோட்டு கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அறிவுரைக்காக நன்றி. நாங்கள் தூக்கத்தை விரும்புகிறவர்களாக இருப்போமேயானால் இன்று முதல் நாங்கள் தூக்கத்தை வெறுக்கிறவர்களாக, எங்கள் சரீரத்திற்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் மட்டும் நாங்கள் தூங்கி மற்ற நேரத்தில் கண் விழித்திருந்து கடினமாய் உழைத்து நாங்கள் ஆகாரத்தை புசித்து திருப்தி அடையும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒருவேளை நாங்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாக இருந்திருப்போமே, ஆனால் கர்த்தர் தயவாய் எங்களை மன்னித்து புதிய ஒரு சுறுசுறுப்பை எங்களுக்கு தாரும், புதியதொரு ஆரோக்கியத்தை தாரும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து எங்களுடைய பணிகளை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் சோம்பேறிகள் அல்ல ஆண்டவரே, பிசாசின் பிடியில சிக்கி இருப்போமே, ஆனால் கர்த்தர் நீர் எங்களை விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளினாலே நாங்கள் திருப்தி ஆகி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழித்திருந்து ஆண்டவரே நாங்கள் உழைத்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் திருப்தி அடைந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டும். அறிவுரைக்காக நன்றி. தொடர்ந்து உமது வார்த்தைகளும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.